நாங்கள் 2 பேரண்ட்ஸ் உயிரோடு இருக்கும்போதே மொட்டை அடிச்சிட்டாங்களே, இது என்ன வகையில் நியாயம்? உன் பிள்ளைக்கு மொட்டை அடிப்பியா? அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லா பண்ணுறியா? என் பிள்ளைகள் மட்டும் இப்படி மொட்டை அடி. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அவங்க மாமதி மாமாயின்னு போடுறாங்க. என்னையா நான் வச்ச பேர் கீதால தான் வச்சிருக்கேன், இது இந்த பேரில் வருது. பிள்ளைகள் எல்லாம் கெஜெட்டில் போட்டு அவங்க பேரை அம்மா அப்பா யாவும் வந்துடக்கூடாது, ஒரிஜினல் பேர் இருந்தா. இப்போ அவன் சுடுகாடும் கட்டிக்கிட்டு இருக்கான். யாரும் அந்த கீதால தான் இருந்தாலும் அது வேற பேரில் இருக்கிறனால அவங்க பேரில் எரிச்சிட்டு போனால் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஃபுட்டை ரெசைட் பண்ணி மூளை செலவு பண்ணி அங்கே உட்கார வச்சிருக்காங்க. குழந்தைங்க இன்னும் வரலையே, அவன் கேட்குறா, நீங்கள் அங்கேயே செத்துக்கோங்க, நாங்கள் இங்கே செத்தா இவங்க சாங்கியம் பண்ணுவாங்க, நீங்கள் அங்கேயே செத்துக்கோங்க, யாரோ பார்த்துக்கிறட்டும் அப்படின்னு ஈசாவிலேருந்து பதில் சொல்கிறான். மூத்தவா எம்டெக் லண்டனில் படித்தா, இளையவா அண்ணா யூனிவர்சிட்டியில் பிடெக் படித்தா. அதனால் மூத்தவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனுக்கு ஒரு குடியார மாப்பிள்ளை வந்து வாச்சான். அதனால் டைவர்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டோம். அந்த சாமியார் ஜக்கி சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நம்ம அக்காவுக்கு இப்படி நடந்துருச்சேன். அவன் முதல்ல ஈசாவுக்கு போகிறேன்னு சொல்லி போகிறான். அவன் லண்டன் வந்து கேள்விப்பட்டு நம்ம போய் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு லண்டன் டு ஈசா போகிறான். நாங்கள் ஒரு வாரம் கழித்து பார்க்க போகிறோம், 2 மொட்டையாக நிற்கும். நாங்கள் 2 பேரண்ட்ஸ் உயிரோடு இருக்கும்போதே மொட்டை அடிச்சிட்டாங்களே, இது என்ன வகையில் நியாயம்? உன் பிள்ளைக்கு மொட்டை அடிப்பியா? அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லா பண்ணுறியா? என் பிள்ளைகள் மட்டும் இப்படி மொட்டை அடிக்கும். என்னை இருட்டறையில் போட்டு சாப்பாடே கொடுக்குறது. என் பிள்ளைகளாம் சஸ்பெண்ட் கேட்டால் சைலன்ஸ் ஆகும். இதுக்குன்னா அவங்க அம்மா அப்பா ஆசை வருதோ, என் ஃபோன் பேசுவியா? புதுசாக மறக்கடிக்கிறது. பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட பேசக்கூடாது, அம்மா அப்பா நினைப்பு வரக்கூடாது. அதேமாதிரி பிள்ளைகளும் பார்த்தா அழுகுது. அவங்க வந்து அவங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, நீங்கள் வராதுங்க. கேட்டால் நீங்களும் உங்களை வந்துருக்கீங்க, இங்கே வந்து பிள்ளைகளோட தங்கிக்கோங்க, சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருங்க, ஈசாவில் இருந்து செத்துக்கலாம். கொடுத்து அங்கே உள்ள பேரண்ட்ஸ் 3/4 பேர் அங்கே தான் தங்கியிருக்காங்க. ஒரு பெத்த தாயோட கண்ணீர் 14 லோகத்தை சுட்டு எரிச்சிடும். அது நடந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. தயவு செஞ்சு என் பிள்ளைகளை காப்பாற்று, என் குழந்தைகளை என்கிட்ட கொண்டு வந்து விட்டுருக்கு. சார் வணக்கம். வணக்கம் சார். உயர் நீதிமன்றத்தில் நீங்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வழக்கு, அதை கடந்து வந்து அந்த பிரச்சனையினுடைய ஆரம்ப புள்ளி என்ன, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக சொல்லுங்கள் சார். நான் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிஞ்சிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய வீட்டம்மா வந்து ஒரு தொண்டு நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த தொண்டு நிறுவனம் எந்த இடத்துல வேலை பார்க்கணும்னா, ஈசா சுற்றி உள்ள 20 மலைவாழ் கிராமங்கள், இந்த மாதிரி கிராமத்துலலாம் நாங்கள் சர்வீஸ் மகளிர் குழு ஆரம்பித்து பேங்க்லேருந்து கடன் வாங்கி அரசாங்க திட்டங்கள்லாம் அவங்களுக்கு போகிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த ஜக்கி ஈசாவில் ஓட்டிகிட்டு இருப்பார். சின்ன குடிசை தான் வச்சுருந்தார். இந்த மாட மாளிகை கூட கோபுரம் 1000 ஏக்கர் நிலமெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு 2-3 ஏக்கரில் குடிசையில் அவர் பொண்டாட்டி சத்தம்போட சமாதியை கூட தரையில் புது இடத்துல தான் போட்டு வச்சுருந்தார். அது கூட ஒன்றும் கெட்டாமல் இருந்தது. அப்போ நாங்கள் அந்த மலைவாழ் தானிக்கட்டி கிராமத்துக்கு இந்த ஈசா வழியாக தான் உள்ளே போனோம். அப்போ ஒரு ஒத்தையடி பாதை ஈசா வழியாக தான் மெயின், அந்த பாதையை தான் அந்த மலைவாழ் மக்கள் பயன்படுத்துவாங்க. அது வழியாக தான் நாங்கள் போவோம். அப்போ ஒரு அந்த குடிசை மேலே வெளியே உட்காந்துருப்பார். கிராமத்துலலாம் உங்களுக்கு நல்ல பேராக இருக்கே, உங்களை தெய்வமாக நினைக்கிறாங்க, நான் போனால் உள்ளே விட மாட்டேங்காங்க, அதனால் நீங்கள் உங்கள் தொண்டு நிறுவனத்தை எங்களோட இணைச்சிருங்களேன், எங்கள் ஈசாவோட அப்படின்னு ஜக்கி எங்கிட்ட கேட்குறாரு. நீங்கள் வேறு, நான் வேறு, எங்களுடைய வேலை வேறு, எங்களுடைய சேவை வேறு, உங்களுடைய ஆக்டிவிட்டி என்ன செயல்பாடுகள் வேறு, நாங்கள் எப்படி இதை இணைக்க முடியும் அப்படின்னு. நாங்கள் முடியாது. அவர் எவ்வளோ கெஞ்சி கதிரையெல்லாம் பார்த்தாரு, இருக்க விரும்பி கேட்டு பார்த்தாரு. நாங்கள் முடியாதுட்டோம். அப்போவே முடிவு பண்ணியிருக்காரு, உங்கள் பிள்ளை மூலமாக பழி வாங்குறேன்னு. இதுக்குன்னா நான் தமிழ்நாடு வேளாண்குளத்தில் விடுதி காப்பலாராக இருக்கும்போது உங்கள் விடுதியில் யோகா அறிமுக வகுப்பு வச்சு நடத்துகிறோம், கொஞ்சம் அனுமதி கொடுங்க அப்படின்னாரு. எங்கள் பிள்ளைகளுக்குள்ள வெளி ஆட்களுக்கு யாருக்குமே அனுமதி கொடுக்க மாட்டோம். நீங்கள் நடத்துகிற வெளியே நடத்திக்கோங்க, பிள்ளைகளை வளாகத்துக்கு வெளியே என்ன வேணாலும் நடத்திக்கோங்க, உள்ளே நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம்னு. உடனே என் பொண்ணு அண்ணா யூனிவர்சிட்டியில் விடுதியில் தங்கி படிக்குது. இவர் அங்கே போகிறாரு. அங்கே தெரியாமல் அந்த அதிகாரிகள்லாம் முதல்வர், பதிவாளர் இவங்களாம் அனுமதி கொடுத்துருந்தாங்க. இருந்து பிரெயின் வாஷ் ஆரம்பிக்கார். நீ படிக்கிற படிப்பு போலி, நீ இந்த உலகத்தில் ஆண்கள் வந்து அதிகமாக உள்ள டாமினேஷன், அவங்க பவரை காட்டுறவங்க தான் இருப்பாங்க, உன்னால் எதுவும் சாதிக்க முடியாது, அதனால் நீ உன்னை ஒரு பிள்ளை பெற மிஷினாக தான் நினைப்பாங்க, நீ ஒரு கம்பெனிக்கு போய் வேலைக்கு போனால் அவன் கொள்ளையடிச்சு அவன் பிழைக்கிறதுக்கு நீ 1 லட்சம் ஊதியம் வாங்குற, ஆனால் அவன் கம்பெனி தான் 4 பேர் வயிற்ற அடித்து அவன் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு நீ உன்னோட சர்வீஸ் பயன்படுது. அது நீ ஏன்ட்ட வந்துட்டேன்னா, நம்ம உங்கள் அப்பா 1 லட்சம் பேர் தான் அந்த என்ஜிஓ மூலமாக காப்பாற்றுறாரு. நம்ம உலகத்தில் 1 கோடி 2 கோடி மக்கள் உணவு இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல் இருக்காங்க. நம்ம அவங்களெல்லாம் காப்பாற்றலாம், நீ வாங்கன்னு ஃபைனல் இயர் வரைக்கும் கொண்டு போகிறாரு. ஃபஸ்ட் இயர் இருந்து கிளாஸ் எடுத்து ஃபைனல் இயர் வரும்போது ஒரு நாள் அந்த வார்டன் எனக்கு போன்றாரு, உங்கள் பொண்ணு பிள்ளை நகையெல்லாம் காணாமல் போயிடுச்சு, வாங்க நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு. நான் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது இந்த இளைய பொண்ணு அழுகுது, போலீஸ் கம்ப்ளைண்ட் போகாதுங்க, என்னுடைய படிப்பு கெட்டு போகும், நான் அந்த வருஷம் ஃபைனல் இயர் அப்படின்னா. சரி, நான் பொண்ணு சொல்கிறது நியாயமாக தான் இருக்குது, நம்ம இதுக்கெல்லாம் போலீஸ் அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் படிப்புன்னு வந்துவிட்டோம். 1 மாதம் கழித்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க, உங்கள் நகையெல்லாம் எங்கேயும் போகலை, ஜக்கி அந்த ஆதியோ சிலை ப்ரெஸ்டே பண்ணுறதுக்காக எல்லாம் நகையெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாரு, ஆனால் அது சொல்லக்கூடாதுங்கிறக்காக காணாமல் போயிடுச்சு, திருட்டுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போமே அந்த பசங்களை கவர் பண்ணி
ஆன்மீகத்தில் பொய் ஆன்மத்தை சொல்லி இது மோசமான உலகம், நம்ம கூட வந்து சர்வீஸ் பண்ண தான் நாட்டை காப்பாற்ற முடியும், வீட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் 20 பேர் காகினிஜன் வந்து சேர்றாங்க. மாதம் 60,000 சம்பளத்தில் ஸ்டார்டிங்கில் சேர்ந்தவொன்னு 6 மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு மறுபடியும் அவங்க ஈசாவுக்கு தான் போய் அங்கே ஜாயின் பண்ண போகிறாங்க. உங்கள் மகள்கள் இல்லாமல் 20 பேர் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து அப்படியே அவங்க கடத்தி கொண்டு போகிறாங்க, பிரெயின் வாஷ் பண்ணி மூளை செலவு செஞ்சு. அது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ் நான் அண்ணா யூனிவர்சிட்டி வைச்சார் துணைவேந்தர் பதிவாளர்லாம் பார்த்து இப்படி உங்கள் பல்கலைக்கழகத்தில் நடக்குது, நீங்கள் எப்படி, நானே ஒரு பேராசிரியர் இருக்கும்போது அதை அனுமதி கொடுக்காமல் இருந்தோம், இது எங்களுக்கே தெரியாது இப்படி நடக்குங்கிறது, எங்களை விட்டு போனால் அப்புறம் தான் நடக்கு, நாங்கள் பொறுப்பு வாங்க முடியும். இல்லையே, உங்கள் நீங்கள் அனுமதி கொடுத்ததுனால தான் நீங்கள் படிக்கும்போதே அவங்கள மூளை செலவு செஞ்சு வேலைக்கு போனவொன்னே பிடிச்சிட்டு போயிருந்தாங்க, அதை நிறுத்திட்டாங்க அது பிறகு. அப்போ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்களேன்னு சொல்லி ஆளுக்கு நம்ம நாங்கள் எப்போ பார்க்க விட மாட்டாங்க. பிள்ளை சதவீதம் அழுகும், எங்களை வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க, போனால் பார்க்க விட மாட்டாங்க. இப்போ உங்ககிட்ட இருந்து முழுமையாக விலகிட்டாங்களா? அப்படியும் இல்லை, சதவீதம் பார்க்க வர்றாங்க, வர சொல்கிறாங்க, பார்க்க போனால் ஈஸா அத்தாரிட்டிஸே அனுமதி கொடுக்க மாட்டாங்க, போயிட்டாங்க. இதெல்லாம் எந்த ஆண்டு நடக்குது? இது 2012-13 நடக்குது. 16 நாங்கள் ஹைகோர்ட்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்குழு மனு போடுறோம். ஆனால் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணாமல் இவங்க இங்கே ஒரு கமிட்டியை போட்டு எஸ்பி ஜட்ஜ் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்லாம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பிள்ளைகிட்ட 18 வயசு ஆச்சு விருப்பப்பட்டு தான் இருக்கோம் அப்படியே அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு ரெமெடி என்ன கொடுக்காங்கன்னு, நீங்கள் எப்போ வேணாலும் போய் ஈசாவில் உங்கள் பிள்ளைகளை பார்க்கலாம், எங்களுக்கு பிரச்சனை பார்க்கக்கூடாதுன்னு இருக்கிறது தான், ஈசா பார்க்கக்கூடாமல் இருக்கிறதுனால தான். அப்போ எங்களுக்கு அதே சந்தோஷம், ஒரு உயர்நீதிமன்றம் நமக்கு ஒரு அனுமதி வழங்கியிருக்காங்களே, இதை வச்சு நம்ம பிள்ளைகளை பார்த்து நம்ம பேசி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சி வந்தோம். ஒரு 6 மாதம் பார்க்க விட்டாங்க. 2017 உங்கள் பிள்ளைங்க பிஸி, நீங்கள் பார்க்க வராதங்க. அதேமாதிரி பிள்ளைகளும் பார்த்து அழுகுது, அவங்க வந்து அவங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, நீங்கள் வராதங்க. இந்த சைலன்ஸ் அவருங்கிற எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, இருட்டறையில் போட்டு சாப்பாடே கொடுக்கறதில்ல. என் பிள்ளைகளாம் சமயம் கேட்டால் சைலன்ஸ் அவர் எதுக்குன்னா, அவங்க அம்மா பாசம் வருதோ, நீங்கள் ஃபோன் பேசுவியா, அப்போ பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவங்க உள்ளே போய் ஒரு இருட்டையில் போட்டு சாப்பாடு கொடுக்காட அவங்க நிலைமை என்ன ஆகுறது? முழுசாக மறக்கடிக்கிறது. பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட பேசக்கூடாது, அம்மா அப்பா நினைப்பு வரக்கூடாது. என்னுடைய தாய் தகப்பனார் இறக்கும்போது, அம்மா ஒன்றை வளர்த்த தாத்தா பாட்டி நீ வந்து பார்த்துட்டு போமான்னு சொன்னால், நாங்கள் ஈசா வர்ணவாசாஸ்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம், நாங்கள் எது நல்லது சொல்வது கெட்டதுக்கெலாம் வரக்கூடாது. அவன் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு அமெரிக்காவில் செட்டில் பண்ண விடுறான், அடுத்த பிள்ளைங்க அவன் குடும்பத்தை எந்த நடத்துக்கும் போக, இது என்ன நியாயம் சார்? இவன் பழைய ஆசாமி, போகக்கூடாது. கேட்டால் நீங்களும் உங்களை வந்துருங்க, இங்கே வந்து பிள்ளைகளோட தங்கிக்கோங்க, சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருங்க, ஈசாவில் இருந்து செத்துக்கலாம். இப்படித்தான் அங்கே உள்ள பேரண்ட்ஸ் 3/4 பேர் அங்கே தான் தங்கியிருக்காங்க, சொத்தெல்லாம் எழுதி கொடுங்க வாங்கியிருந்தாங்க. அப்போ அங்கே செத்தா அது வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கலாம், அதுக்கப்புறம் அவங்க செத்தா டேக் ஓவர் பண்ணிக்கிடுவாங்க. அதனால் நான் கேஸ் போடும்போது ஹைகோர்ட்டில் போகும்போது அவங்க மாமதி மாமாயின்னு போடுறாங்க. இல்லையே, நான் வச்ச பேர் கீதாவில் அதான் வச்சுருக்கேன், இது இந்த பேரில் வருதே எப்படி இதுன்னு கேட்கும்போது தான் அவங்க கெஜெட் நோட்டிஃபிகேஷன், பிள்ளைகள்லாம் கெஜெட்டில் போட்டு அவங்க பேரை அம்மா அப்பா யாவும் வந்துடக்கூடாது, ஒரிஜினல் பேர் இருந்தால். போன மாதம் கூட எங்கள் சொந்தக்காரங்க போய் இங்கே கீதாவில் தான் இருக்காங்க, அப்படியெல்லாம் இங்கே யாருமே இல்லைங்க. இப்போ அவன் சுடுகாடும் கட்டிக்கிட்டு இருக்கான். யார் அந்த கீதாவில் தான் இறந்தாலும் அது வேறு பேரில் இருக்கிறதுனால அவங்க பேரில் எரிச்சிட்டு போனால் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்கு என்ன ஆச்சுனாலும் போலீஸாலே கண்டுபிடிக்க முடியாது. அவங்க இயற்பேர் வேறு, செயற்பேர் வேறு. இந்த மாதிரியெல்லாம் அட்டுலியும் ஈசால் நடக்குது. அவன் பேரை மாற்றட்டும், அது அவனோட உரிமை. 18 வயசு, அட்லீஸ்ட் ஒரு பேரண்ட்ஸுக்கு தகவல் கொடுக்குறதா பண்ணலாம் இல்லை? உங்கள் பொண்ணு பேர் மாற்றிருக்கோம், நீங்கள் பார்க்க வந்து அந்த பேரில் வாங்க. கிட்டத்தட்ட 2000 பேரை மாற்றிருக்காங்க. ஒரு லிஸ்ட் எடுத்தால் 20 பேரை கொண்டு அவங்க வேறு கெஜெட்டில் அப்படி மாற்றிருக்காங்க. நான் ஒருவோட பார்க்கலன்னு சொல்லி ஒரு ஸ்லேட்டை கட்டி ஹைகோர்ட் ஆர்டர் எழுதி எங்களை பார்க்க விடு, ஹைகோர்ட் தான் எங்களை பார்க்க அனுமதி வழங்கியிருக்கு, சென்னை உயர்நீதிமன்றம் எங்களை பார்க்க அனுமதி வாங்கி அலோவ் பண்ணு, அனுமதி கொடுன்னு சொன்னால் முடியாது. அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க, வெளியூர் போயிட்டாங்க, இதாக பொய்ய சொல்லி ஏமாத்துறது. மறுநாள் வந்து ஆலந்துறை காவல் நிலையத்தில் போய் கீதால தாப்பா வந்து கலாட்டா பண்ணிட்டாங்க. அவர் மோசமாக இன்னும் நடக்கலை, நான் எஃப்ஐஆர் பதிய மாட்டேன்ட்டார். மறுநாள் பார்த்தா லோக்கல் கோர்ட்டில் எங்கள் அம்மா அப்பா வந்து ஈசால் அடிக்கடி கலாட்டா பண்ணுறாங்க, அதுக்கு எனக்கு நஷ்டஈடு கொடுங்க, பெர்மனெண்ட்டாக அவங்கள வரவிடாமல் பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு கேஸை போடுறாங்க. அந்த கேஸ் 4.5 வருஷம் நடக்குது. ஒரு நாள் கூட ஒரு விசாரணை கூட கிடையாது. நான் நீதிபதிட்ட நீதிபதிகள் ஏதாவது ஒரு விசாரணை பண்ணுங்கள், ஒன்று பார்க்கணுன்னு அனுமதி கொடுங்க, இல்லை பார்க்கக்கூடாது அனுமதி கொடுங்க. இதை காரணம் காட்டி ஈசாக்காரன் உன் மேலே கேஸ் பிள்ளையை போட்டிருக்கு, நீ வரக்கூடாது, உன் மேலே கேஸ் இருக்குது, நீ இந்த பக்கம் வந்துடாத. அது பிறகு அவன் ஜட்ஜை மாற்றி கொடுத்து போன வருஷம் அது டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. பெற்ற பேரண்ட்ஸுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அவங்க பார்க்கலாம். அவங்கள ஈசாக்கு அனுப்பிச்சிருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நான் தான் ஈசாக்கு வரமாட்டேன், அங்கே கொடுக்குற ஃபுட்லேயே என்னமோ கலந்து கொடுக்காங்க, போதையில் இருக்காங்க, ஈசாவில் இருக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி ஈசாக்கு போவோம்? உங்களுக்குமே ஒரு அச்சம் இருக்குது. அங்கே போனால் எங்களையும் என்னமோ மாற்றி விட்ருவாங்க, எங்களையும் மூளை செலவு செஞ்சு ஃபுட்டில் ஏதாவது பண்ணாங்கன்னா நாங்களும் ரொம்ப ஒரு நிதானத்தை விட்டு பயந்து எங்கேயோ போயிடுவோம். அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துடுவோம். அதனால் நாங்கள் வரமாட்டேன்ட்டோம். அப்போ நாங்கள் பார்க்க மாட்டோம். ஈசாக்கு வந்தால் நாங்கள் பார்ப்போம், ஈசாக்கு வராட்டா நீ என்ன வேணாலும் உங்களுக்கு என்ன ஆச்சுனாலும் நாங்கள் ஈசாவில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம், வெளியே வரமாட்டேன்னு.
அதனால் நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்காங்க. இப்போ அங்கே போய் ஆட்படக்கூடிய எல்லாருக்குமே இந்த ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணப்படுதா? சாப்பாடு நீங்கள் சொன்ன மாதிரி சைலன்ஸ் ஆறு எல்லாமே நடக்குது. யாரெல்லாம் பேரண்ட்ஸ் வர்றாங்களோ, யார் தொந்தரவு பண்ணுறாங்களோ, வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட். இதுக்கெல்லாம் ரெக்கார்டு போகும்போதே போனெல்லாம் பிடிங்கி வச்சுருந்தாங்க. நம்ம எங்கே போய் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி பண்ண முடியும்? போலீஸ் ஸ்டேஷன் கூட ரெக்கார்டை கொடுங்காங்க. நாங்கள் எப்படி ரெக்கார்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? நீங்கள் என்ன சார் படிக்க வச்சிங்க பிள்ளைங்க 2 பேருமே? மூத்தவா எம்டெக் லண்டனில் படித்தா, இளையவா அண்ணா யூனிவர்சிட்டியில் பிடெக் படித்தா. அதனால் மூத்தவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனுக்கு ஒரு குடியார மாப்பிள்ளை வந்து வாச்சான். அவன் டெய்லி குடும்பப்படுத்து லண்டனுக்கு எம்பளனும் வேலைக்கு கூப்பிட்டு போகிறான், அங்கே குடிச்சு கொடுமைப்படுத்தினான். அதனால் டைவர்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டோம். அப்போ இளையவன் நினைக்கா அந்த சாமியார் ஜக்கி சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இது ஆண் ஆதிக்கம் உள்ள உலகம், ஆண்கள் நம்மளை பழைக்க விட மாட்டாங்க, நம்ம அக்காவுக்கு இப்படி நடந்துருச்சேன்னு அவன் முதல்ல ஈசாவுக்கு போகிறேன்னு சொல்லி போகிறான். அவன் லண்டன் இருந்து கேள்விப்பட்டு தங்கச்சி அங்கே போய் இருக்கா, அது என்ன அவள் இருக்கிற இடமா, நான் போய் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு லண்டன் டு ஈசா போகிறான். எங்களுக்கெல்லாம் சொல்லவே இல்லை, நேரடி அங்கே போயிட்டா. நாங்கள் ஒரு வாரம் கழித்து பார்க்க போகிறோம், 2 மொட்டையாக நிற்கிது. எங்கள் மிஸ்ஸஸ் வந்து தரையில் துணையார் புரண்டு அழுகுறாங்க. இப்படி என் பிள்ளைகளை கொடுப்படுத்தி நாங்கள் 2 பேரண்ட்ஸ் உயிரோடு இருக்கும்போதே மொட்டை அடிச்சிட்டேங்களே, இது என்ன வகையில் நியாயம்? உன் பிள்ளைக்கு மொட்டை அடிப்பியா, அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லா பண்ணுறியா, என் பிள்ளைகள் மட்டும் இப்படி மொட்டை அடிக்கியே, இது என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்ல. அவங்க சாமியெல்லாம் சிரிக்காங்க. 18 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் எங்கேயும் போய் இன்னும் பண்ண முடியாது. அவங்க எழுதி எல்லாம் மரண சாசில் கையில் போட்டு கொடுத்துட்டாங்க. இங்கே இந்த மாதிரி 2000 பிள்ளை இருக்க யாராவது பேரண்ட்ஸ் வந்து கேட்காங்களா? அவங்களும் எங்களோட தங்கிக்கிறாங்க, அவங்க ப்ராப்பர்ட்டியில் எழுதி கொடுத்துருந்தாங்க. நீங்களும் உங்கள் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருங்க, வந்துருங்க. அதான் நீதி, அதான் ஒரு இதுக்கு முடிவு. நீங்கள் என்ன கேட்பேன்னு கற்றுனாலும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஈசாவில் இதனால் வரைக்கும் ஒரு போலீஸ் உள்ளே நுழைஞ்சதே இல்லை. அப்போ பார்க்க விட மாட்டேன்னு சொன்ன உடனே நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்குழு மனு போட்டோம். போன வாரம் போனோம், என்னோட பிள்ளைகள் வந்தாங்க, எங்களை பார்க்க முடிஞ்சது. நீதிபதி அவர்கிட்ட முறையிட்டோம், எங்கள் பிள்ளைகளை எங்களுக்கு பார்க்க அடிக்க அனுப்பி விடுங்க, முடிஞ்சால் எங்கள் பிள்ளைகளை எங்களோட அனுப்பிச்சி வைங்க, வயசான காலத்தில் அவங்களை பார்த்துக்கிடுவாங்கன்னு அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி நான் போக விரும்பலை. ஆனால் அவங்க கைகோட்டு போனதுனால என் பிள்ளைகளை பார்க்க முடிஞ்சது. நீதிபதி அவர்கள் ஒரு அனுமதி கொடுத்ததுனால ஆட்கள் நாளாக வந்து கண்ணு முன்னாடி காட்டாமல் இருந்ததை, அதுவும் இளைய பொண்ணை பார்த்து 2 வருஷம் ஆகுது. மூத்த பொண்ணாவது 6 மாதம் அவரோட பார்க்க விட்டாங்க. அவள் அதான் என்னாச்சுன்னா இடையில நாங்கள் ஈசாவை பற்றி ஒரு பேட்டி கொடுத்த வச்சு அவளே சொல்கிறா, ஈசா சொல்ல போய் தான் அவங்ககிட்ட பேசலான்னு, நான் அவங்கள்ட்ட பேசவே மாட்டேன். ஈசா உடனே அவங்க பிள்ளைய உண்ணாவத்தை நிறுத்தினா ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு எல்லோரும் முன்னையில் பொது மன்னிப்பு, ஈசா பேசுறதெல்லாம் தப்பு, இனி ஈசா மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள், நாங்கள் சாப்பிடுவோம். இது என்ன வழியில் நியாயம்? இப்படியே ஒரு சாமியார் வந்து த்ரெட்டன் பண்ணுறது? அவர் ஒரு சாமியார், ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு அலைகிறார். அவர் பேருக்கு முன்னால் சத்ருன்னு சேர்க்கலாவே அவர் கோவம் வருது. இப்போ நான்லாம் ஒரு பிஹெச்டி டாக்டரேட்னா எனக்கு கவர்னர் வழங்கியிருக்கார் அந்த பட்டத்தை. நான் டாக்டர் காமராஜ் சொல்கிறேன். அவர் சத்துக்கு யார் வழங்கினார்? அவருக்கு அவரே போட்டுக்கிட்டார். எல்லாமே பொய், பித்தலாட்டம், ஃப்ராடு தான் ஈசா. அதை எதிர்த்து போராடுறோம், சட்ட போராட்டம். நான் சட்டத்துக்கு உட்படுத்த நான் எதையும் பண்ணுறேன், சட்டத்தை மீறி எதுவும் பண்ணுறதில்லை. அது எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குன்னு நம்புகிறோம். ஹைகோர்ட் உத்தரப்படி போலீஸ் எல்லாம் போய் அங்கே ஈசாவில் விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் உண்மை வெளிவரும் நான் நம்புகிறேன். வந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் உண்மை வர வரைக்கும் நான் விட மாட்டேன். அங்கே ஈசாவில் இருந்த முன்னால் ஒரு ஊழியராக இருந்த செந்தில் சொல்கிறாரு, எங்களுக்கு வேலையே ஈசா அறிமுகப்புக்கு வர்றவங்ககிட்ட யார்கிட்ட பணம் இருக்குது, யாருக்கு பணம் இருக்கிற வீடுகளில் பிரச்சனை இருக்குது, அவங்கள தனியாக கொண்டு வாங்க, அடுத்த ஸ்டேஜ் ட்ரைனிங் ஈசா கொண்டு போய் அப்படியே அமைக்கிடுவோம். இதாங்க வேலை நடக்குது. வேறு சில அலிகேஷன்ஸ்லாம் இருக்கா சார் அந்த ஈஷா மேலே? நிறைய நடக்குது. போன வாரம் கூட அந்த ஈசா டாக்டர் சரவணமூர்த்திங்கிற மருத்துவ முகாம் நடத்துகிறாங்க. அந்த ஈசா சம்மந்தப்பட்ட மருத்துவ முகாம், புத்துணர்ச்சி இயக்கம்னு சொல்லி மலைவாழ் மக்கள் ஒவ்வொரு ஸ்கூலாக போகிறாங்க. செம்மேடு ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்திலே போய் 12 பிள்ளைய மேலே பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கார் ஒரு டாக்டர். அவர் அரெஸ்ட் பண்ணி போனவரை உள்ளே வச்சுட்டாங்க. ஈசாக்காரன் கேட்டால் எங்களுக்கு தெரியாது, அவர் யாரும் நாங்கள் மாதிரி பண்ணிக்கிறாங்க. இதில் என்ன வித்தியாசம், ஒரு பிரச்சனைன்னா அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சதுலேருந்து விசாரணை அதிகாரி லீவில் போயிருந்தார். அதுக்கப்புறம் விசாரணையே நடக்கலை, வண்டியை சீஸ் பண்ணி பறிமுதலே பண்ணலை. இதை வெளியே நடந்தால் எப்படி பட்டிருப்பாங்களே, உடனே வண்டியை பிடிச்சி வைப்பாங்க. ஓனர் யார், அவர் ஏன் அப்படி அலோவ் பண்ணார்? நார்மலாக ஒரு மருத்துவ முகாம்னா 6 வகுப்புக்கு மேலே படிக்கிறவங்களுக்கு ஒரு பெண் மருத்துவர் போகணும். ஆனால் ஈசா படுத்த போகிறதுக்கெல்லாம் பெண் மருத்துவரே போகிறதில்ல. அப்போ இவங்க தொடுத்து எந்தெந்த கிராமத்துலலாம் என்னெல்லாம் அற்றுலாம் பண்ணியிருப்பாங்க. ஒன்று இது எப்போ வெளியே வந்ததுன்னா அந்த சமூக அதிகாரிகளும் குழந்தை நல அதிகாரிகள்லாம் போய் அந்த ஸ்கூலில் போய் உங்களை யாராவது பாலியல் விஷயத்தில் ஈடுபட்டாங்களான்னு கேட்கும்போது தான், ஆமாம் ஈசாலேருந்து மருத்துவமாக வந்தாங்க, எங்களெல்லாம் தடா இடத்துலலாம் தொட்டு இந்த மாதிரி வேலை நடந்தது, அப்போ தான் வெளியே வந்தது. இல்லாட்டி வெளியே வராமலே அமைக்கிடுவாங்க. ஈசாவில் என்னென்னமோ நடந்துருக்காங்க. அதெல்லாம் இந்த கோர்ட்டு முடிஞ்ச அப்புறம், இந்த விசாரணை முடிஞ்ச அப்புறம் சொல்கிறேன். இப்போ நான் கோர்ட்டு விசாரணைக்கெல்லாம் மேற்கொண்டதே சொல்ல விரும்பலை. நொய்யலை காப்போம், நாட்டை காப்போம், வீட்டை காப்போம், விவசாயத்தை காப்போன்ட்டு சேவ்ஸ் ஆயில்காரு சுற்றி உள்ள ஈசா சுற்றி உள்ள தோட்டத்தில் பூரா கழிவு நீரை கொட்டுறாரு. அந்த தண்ணியே நிலத்தடி, அந்த தண்ணி தான் மலைவாழ் மக்கள்லாம் குடிக்காங்க. அது மாசாயிருச்சு. அதே மாதிரி மண்ணை பூரா கான்கிரீட் ரோடு இவர் வருமானத்துக்காக பண்ணி கட்டாந்தரையாக்கிட்டார். யானை வழித்தடங்குள்ள யானை வசிப்பிடத்திலே ஆசிரமத்தை கட்டி 3 அடி பராங்கல்ல காம்பவுண்டு வாழை கட்டி சுற்றுச்சோறு கட்டி, நான் போகலாம் ஒத்தடி போகும்போது யானை எல்லாம் கிராசிங் ஆயிருக்கு.
இப்போ இன்றைக்கி இதெல்லாம் பெரிய காம்பவுண்டை கட்டி எல்லாம் ரயில்வே ட்ராக்கில் போய் அடிபட்டு சாகுது. இவருங்க இப்போ கட்டணமாக கட்டினதுனால அது இப்போ மதுக்கரை ஸ்டேஷன் பக்கம் போய் எல்லாம் சாகுது. இவர் யானையை காப்பாற்றுறேன்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் கூட இருந்த பௌத்தா இந்த கணேசன் சாமியார் எங்கே போனாருன்னு ஆட்கொள் மனு தான் மெட்ராஸில் போட்டிருக்காங்க. இன்றைக்கு வரை கண்டுபிடிக்க முடியல. இவர் ஊர் உலகத்தை எப்படி ஆதிசிவம் காப்பாற்றுறாரு? கூட இருந்த 15 சாமியாரே காப்பாற்ற முடியல, கண்டுபிடிக்க முடியல. அடுத்தவங்க எப்படி கண்டுபிடிக்க போகிறாரு? அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்லி ஊரை ஏமாத்துறதுக்கு தான் பண்ணுறாரு. நான் ஒரு உண்மையான இந்து, நான் பிள்ளை கேட்க போனால் இவர் கிறிஸ்டின் அப்படிம்பாரு. எங்கள் வீட்டம்மா 24 கோயிலில் தான் இருக்காங்க. இவங்க கிறிஸ்டினுடைய கைக்கூலிகள், கிறிஸ்தவருடைய கைக்கூலிகள், அதனால ஈஸியாக எடுத்து பேசுகிறாங்க. இப்போ நேரடியாக நீங்கள் வளர்த்த பிள்ளைங்க ஒரு இந்த மாதிரியான கோலத்தில் பார்க்கும்போது இப்போ பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அதை நீங்களும் அம்மாவும் கடந்து வரது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்ன வேண்டுகோள் வைக்கணும்னு நினைக்கிறீங்க? இதை பார்க்கக்கூடிய அஃபீஷியல்ஸாக இருக்கட்டும், இல்லை யாராவது நம்ம அமைச்சர்களோ இல்லை யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேண்டுகோள் வைக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நம்ம ஈஸா ஒரு புனிதமான ஆன்மீக நிலை நினைச்சு யாரும் போயிடக்கூடாது. அது ஒரு ட்ராப். மக்களை பிரச்சனைக்கு குடும்பத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள இழுத்து சொத்தை பிடுங்குற ஒரு நிறுவனங்கிற புரியணும். எல்லா மதத்துக்கும் பொதுமான மதம்னு சொல்லி முன்னால் கேட்டில் பூரா போட்டு எல்லா 3 சிம்பிளையும் போட்டிருக்காரு. அது இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் வாங்குறக்காக, வருமான வரி கிடையாதுன்னு சொல்லி. இந்த பிள்ளைகளெல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்கினதை 2-3 வேளை சாப்பாடுக்கு பதில் அரை சாப்பாடு போட்டு 1 பைசா சம்பளம் கொடுக்காம ஒரு இஎஸ்ஐ ப்ராவிடன்ட் ஃபண்ட் எந்த பெனிஃபிட்டும் இல்லாமல் அவருடைய நோக்கம் கொள்ளையடிக்கிறதா நோக்கம். அதனால் பப்ளிக் ஏமாந்து போய் உங்கள் பிள்ளைகள்லாம் ஈஸாவுக்கு அனுப்பிச்சிடக்கூடாது. அதான் என் பேர் சத்யஜோதி காமராஜ். நான் வந்து பிள்ளைங்களை பெற்று நல்லபடியாக அவங்கள படிக்க வச்சு 2 பேருமே அங்கே இது பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் 13 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் பிள்ளைங்க இப்போ வரும் நாளைக்கு வரும் நான் கண்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த பிள்ளைங்களை விடுற மாதிரி இல்லை. அவங்க என்ன சொல்லியுமா அங்கே வந்து இருக்க வைக்கப்படுறாங்க? அவங்க என்னெல்லாம் சொல்ல கற்பிக்கப்படுது? அவங்க இல்லை, உங்கள் அம்மா அப்பா வந்து தொண்டு நிறுவனம் நடத்துகிறாங்க, அதெல்லாம் ஒரு இதே கிடையாது. இங்கே வந்தீங்கன்னா தன்னிலை மறந்து சாமியை கண்ணில் பார்க்கலாம், தெய்வத்தையே உங்களில் மலருங்கள் சொல்லிட்டு எல்லாவற்றிற்கும் ஆசைப்படுன்னு சொல்லி வெறுஞ்சோறு வெறும் பருப்பு சாப்பிட வச்சாங்க. அது 1 வருஷமாக அப்படித்தான் நடந்தது. தப்பி தவறி கூட உப்பு காரம் எண்ணெய் போட்டக்கூடாது. வெறுஞ்சோறு வெறும் பருப்பு அவிச்சு ஆடு மாடு கூட இதை திங்காதம்மா அப்படின்னு சொன்னோம்னா அதைத்தான் சாப்பிட சொல்லியிருக்கார். ஜக்கி சொன்னார்னு 3 வருஷம் கழித்து மொட்டை அடிச்சிட்டாங்க. மொட்டை அடித்த உடனே நான் சொன்னேன், இந்த மொட்டை அடிக்க வச்சது எவனோ, ஒரு பெத்த தாயோட கண்ணீர் 14 லோகத்தையும் சுட்டு எரிச்சிரும். அது நடந்துக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது. எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறதுனால உயிர் மட்டும் மிச்சம். எங்கள் வீட்டுக்காரர் தான் முழுக்க என்னை பாதுகாத்துக்கிறார். என்ன பண்ணுறதுனே தெரியல. தயவு செஞ்சு என் பிள்ளைகளை காப்பாற்று, என் குழந்தைகளை என்கிட்ட கொண்டு வந்து விட்டுருங்க. 2 கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பெக்கிற ஆசை உள்ள குழந்தைங்க தான். ஃபுட்டு ரெசீட் பண்ணி மூளை செலவு பண்ணி அங்கே உட்கார வச்சுருக்காங்க. இன்னும் எத்தனாயிரம் குழந்தைங்க இப்படி பட்டுட்ருக்கோ தெரியல. இப்போ நீங்கள் போய் அழைக்கும் போது என்னம்மா சொல்கிறாங்க? அவங்க நிறைய தடவை என்னை தெருநாய் மாதிரி துரத்துனாங்க. இங்கே நிற்காத அங்கே போ, அங்கே நிற்காத இங்கே போ, இங்கே நிற்காத அங்கே போ சொல்லிட்டு வந்துட்டீங்களா? இந்த குழந்தைங்க இன்னும் வரலையே. அவன் கேட்குறா, நீங்கள் அங்கேயே செத்துக்கோங்க, நாங்கள் இங்கே செத்தா இவங்க சாங்கியம் பண்ணுவாங்க, நீங்கள் அங்கேயே செத்துக்கோங்க, யாரோ பார்த்துக்கிறட்டும் அப்படின்னு ஈசாவிலேருந்து பதில் சொல்கிறா. அம்மா அப்பா செத்தா வருவியா, அம்மா செத்தா வருவியா, இங்கே வந்து உட்காந்துக்கோங்க, ஆளுகளை போட்டு நான் உங்களை பார்த்துக்கிறேன், நான் உங்களை பார்க்க மாட்டேன் மம்மி, இங்கே வேலை எக்கச்சக்கம் இருக்குது, நிறைய பேர் வர்றாங்க, தினம் 100 பேர் அவளை பாராட்டிக்கிட்டே இருக்காங்களாம். அடேங்கப்பா, உங்களை மாதிரி கடவுள் இல்லைன்னு 2 பேரையும் மாற்றி பாராட்டுறாங்களாம். அங்கே உட்காந்துருக்காங்க. எதுக்காக பாராட்டுறாங்கம்மா? தினம் 500 கோடி சம்பாத்தியம் பண்ணி கொடுக்குறீல்ல, இங்கிலீஷ் பேசுகிறா, ஹிந்தியில் பண்டிட்டு அந்த அளவுக்கு படிக்க வச்சுருக்கேன், ஹையர் டைப்ரைட்டிங்கில் ஹையர் லோயர் பாஸ் பண்ண வச்சுருக்கேன், அப்புறம் எல்லா படிப்புமே. அவள் அதே மாதிரி அவள் பிஇ இன்ஜினியரிங் படிக்கும்போது டிஸ்டிங்ஷன் வந்து 1 பவுன் அவார்டு அப்துல் கலாம் கையில் நான் போய் வாங்கினேன். அவள் சிப்பில் யூனிவர்சிட்டிக்கு 15 லட்சம் பணத்தை கொடுத்து அனுப்பிட்டேன். வீட்டை அடமானம் வச்சு அதே அடமானம் வச்சு 15 லட்சம் கையில் கொடுத்து அனுப்புனேன். அந்த மாதிரிலாம் படிக்க வச்சு ஏற்றி விட்ட ஏனியாக நான் இருக்கேன். இன்றைக்கி 1 டம்ளர் தண்ணி தவிச்ச வாய் கொடுக்கறதுக்கு நாதி இல்லை. சாகுற வரைக்கும் நான் வர நாளுக்கு அளப்பறது. அவங்களுடைய தேவைக்காக இந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்து பண்றாங்களாமா? இந்த மாதிரி படிச்சவங்க வேணும். 5ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸா இருந்தா அப்பவே அடிச்சு முடிக்க படிச்ச குழந்தைங்க அவங்களுக்கு வேணும். 10 பேசைக்கு பேச போய் தொண்டு நிறுவனத்தோட குழந்தைய நீ எடுத்தேன்னு சொல்லி கேட்டுட்டு அந்த தலைமை சாமி 17 வருஷம் நாங்க வச்சுக்கிருவாங்க. தயவு செஞ்சு கேட்காதீங்க. உண்மை, ஒழுக்க, நேர்மை, சத்தியம் உங்க குழந்தைகள்கிட்ட இருக்கு, அதனால எங்களுக்கு தேவை. 1 பைசா தொட மாட்டாங்க. அவ்வளவு நேர்மையான குழந்தைகளா இருக்குது. அதை போய் நீங்கள் வேணும்னு கேட்குறீங்களே, நாங்கள் விடமாட்டோம். 3ஆவது வருஷமே நான் சன் டிவியில் வந்து நான் பேட்டி கொடுத்து அதுக்கப்புறமும் என்னை தனியாக கூப்பிட்டு வச்சு தலைமை சாமியார் பேசினேன். அதே மாதிரி நீ 15 வருஷம் ஆக்கிட்டேன். மக்களுக்கோ இல்லை அரசாங்கத்துக்கோ என்னம்மா சொல்லணும்னு நினைக்கிறீங்க கடைசியா?
அரசாங்கம் அதை நிறுத்தணும். சம்ஸ்கிருதி குழந்தைகள்னு சொல்லி 1000 குழந்தைங்க படிக்கி மஞ்சளாக ஒரு உப்பு அந்த உப்பு சேர்த்தனா 16 வயசில் அதுக்கு மொட்டை அடித்து அங்கே சாமியார் ஆயிடுவாங்க. மக்கள் எந்த அளவு விழிப்புணர்வாக இருக்குன்னு நினைக்கிறீங்கம்மா? மக்கள் 150 பேருக்கு நான் வந்து ஆதிவாசிகளுக்கு கிளாஸ் நடத்தி அவங்களுக்கு தையல் மிஷின் கொடுத்து தையல் பயிற்சி நடத்துறதுக்காக முள்ளங்காட்டில் உட்காந்துருக்கேன். நீங்கள் இங்கே பயிற்சி எடுக்கக்கூடாது, ஓடுங்க, யாரை கேட்டு எடுத்தீங்க, இது எங்கே ஏரியான்னு சொல்லி ஈசாக்காரன் வந்து சண்டைக்கு வர்றான். சார் வந்து நிற்கிறாரு, எல்லாருமா சேர்ந்து அடிச்சு விடுவாங்கன்னு பயந்தோம். இங்கே பாருங்கம்மா, நீங்கள் இங்கே வந்து தையல் மிஷின் அது இதுன்னு பயிற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈசால வேலை கொடுக்க மாட்டோம், தினம் 200 ரூபா முழுங்குறீங்கல்ல சாப்பாடு போக, அந்த காசு கிடைக்காது, ஓடுங்கன்னு சொல்லியே என் கண்ணு முன்னாடி முடிக்க அடிக்கிறான். அவங்க ராட்சசங்க, அவங்களுக்கு வந்து ஈவு இறக்கம் பாசம் பந்தம் பாசனை எதுன்னு தெரியாது. அவங்க வந்து என்ன வேலை செய்கிறதுக்கு முற்படுவாங்க. மக்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, ஈசாங்கிற நிறுவனம் இம்மிடியட்டாக அரசாங்க ஸ்டெப் எடுத்து அதை எடுத்து மூடிடணும். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.